Hi guys, welcome to Divya Jacqueline channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 2 ஓட ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப் ஷீமா மேக்ஓவர் அகாடமியோடது. நான் வந்து ஆல்ரெடி டே 1 போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன். நான் போடுறது வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லை, யாருக்கும் யார் மேலேயும் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபருக்காகவும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஹானஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஏன் கொடுக்குறேன்னு ஆல்ரெடி டே 1 நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். டே 1லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெகுலராக நான் வீடியோ போடுறேன். டே 1, டே 2, டே 3, 4 அது மாதிரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டினியூஸாக. என்னால் வந்து போட முடியல ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ் 7 டேஸுமே ரொம்ப எங்களுக்கு வந்து ஒர்க் அங்கே என்ன சொல்லித்தராங்களோ அது வீட்டில் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட கிளியரன்ஸாக நல்லா புரிகிற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு அதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருந்ததுனால என்னால் வீடியோ ரெக்கார்டும் பண்ண முடியல, எடிட்டும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ சாரி. நான் வந்து இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து நம்ம ஆல்ரெடி டே 1 போட்டிருக்கனால டே 2, டே 3யும் ஒரு வீடியோ அது மாதிரி நான் உங்களுக்கு பிரித்து வச்சு போடுறேன். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது டே 2 என்ன நடந்துச்சோ டே 3 என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டே 1ல் வந்து எங்களுக்கு நிறையா ஃபஸ்ட்டு வந்து நிறையா இது கொடுத்துருந்தாங்க, ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கலர் வீல் பண்ணுறது, அது எல்லாமே கலர் காம்பினேஷன் பண்ணி நாங்களே க்ரியேட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு டே 2 வந்து எங்களுக்கு ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு மாடல் வர வச்சு பண்ணி காமிச்சாங்க. ஃபஸ்ட் அந்த ஒவ்வொரு டேஸுமே எங்களுக்கு நிறைய புது ட்ரிக்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க, புது டெக்னிக்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி வேறு ப்ராடக்ட்ஸை வச்சு எக்ஸாமினேஷன் பண்ண மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது அது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய டெக்னிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. டே 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்கப், நான் உங்களுக்கு சைடில் வீடியோ போடுறேன். ஒரு சிம்பிள் மேக்கப், ஒரு பார்ட்டி லுக் மாதிரி இருந்துச்சு அது. ஆனால் ஒரு மாடல் வச்சு அந்த ஹேர் ஸ்டைலும் சொல்லிக் கொடுத்தாங்க, அதே மாதிரி வந்து மேக்கப்பும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க அந்த வந்த மாடலுமே ஷீ இஸ் அ ப்ரொஃபஷ்னல் மாடல், அது மாதிரி வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு எங்களுக்கு. பேஸ் மேக்கப், பேஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் 60 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போ 1-on-1 இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்கன்னா, ஒரு லேடி இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா, அவங்களும் நானும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அவங்களுக்கும் அவங்க எனக்கும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களே கொடுத்தாங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ப்ரஷ்ஷஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன் எனக்குமே அந்த தாட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னோடய ப்ரஷ்ஷில் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு என் ப்ரஷ் தான் எனக்கு வந்து லைஃப் லாங் வந்து அது ஒரு வாட்டம் இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அவங்க ஒரு ப்ரஷ் கொடுத்து அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் என் ப்ரஷ்ஷில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்குமே அது கேட்கணுன்னு தாட் இருந்துச்சு. என்னோட ப்ரஷ் நான் எடுத்துகிட்டு வரலாமா, என்னோடய ஐட்டம்ஸ் நான் எடுத்துகிட்டு வரலாமா, அதை வச்சு நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் பை காட் கிரேஸாக தெரியல, அவங்களே வந்து உங்கள் ப்ரஷஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா, எங்களோட மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல, மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம். மெட்டீரியல்ஸ் இந்த சென்ஸ் எங்களோட ப்ரஷ் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அப்புறமா ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு போயிருந்தோம், மிக்சிங் பேலட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரெயிட்னர், க்ரிப்பர் எல்லாமே நாங்கள் எங்களோடது எடுத்துகிட்டு போயிருந்தோம். இன்கேஸ் யாருக்காச்சும் இல்லைன்னா அங்கேயே வாங்கி தரத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்து டேரக்ட் செல்லர்ஸ்லேருந்து வாங்கி நிறைய பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. இன்கேஸ் அது அவங்களுக்கு அஃபோர்டபுளான ரேட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நிறைய பேர் கொஞ்சம் வாங்கினாங்க. இப்போ எங்கிட்ட இருந்ததுனால நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்கிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு தான் நாங்கள் பேஸ் மேக்கப் எல்லாமே நான் ஃபஸ்ட் டே நாங்கள் போட்டு காமிச்சு மேம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்லேயே அவங்க எல்லாரையுமே மோஸ்ட்டாகவே கரெக்ட் பண்ணாங்க. இப்படியும் ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லாமல் ஷி வாஸ் வெரி பொலைட். அது மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க, இல்லைடா இப்படி பண்ணணும், இல்லை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து பண்ணி காமிச்சு அதை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணும்போது அதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் திருப்பி அதை அவங்க கரெக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து டே 2வோட ரிவ்யூ. டே 3 பார்த்தீங்கன்னா, டே 3ல் வந்து
மேம் வந்து எங்களுக்கு ஒரு முகூர்த்தம் மேக்கப் பண்ணி காமிச்சாங்க. முகூர்த்தம் மேக்கப்புக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே எங்ககிட்ட என்ன கேட்டோம்னா, மேம் டஸ்கி ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பண்ணி காமிங்க மேம் அப்படின்ட்டு. அப்புறமா மேம் டஸ்கி ஸ்கின் வந்து மாடல்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக வந்து டஸ்கி ஸ்கின்ல வந்து நிறைய மாடல்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து எங்கள் பேட்ச்லேயே வந்து நிறைய மாடல்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னல் மாடல்ஸாக இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு முகூர்த்தம் லுக், அது என்னோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல், அந்த சாரீ எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு முகூர்த்தம் லுக் பண்ணி காமிச்சாங்க. அதுக்குமே வந்து ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே பண்ண டெக்னிக் வந்து தேர்ட் டே ஃபாலோ பண்ணல. அவங்க தேர்ட் டே வேறு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்ஸும் வேறு தான், ப்ராடக்ட்டும் எங்களுக்கு வேறு தான், டெக்னிக்ஸும் வேறு தான். அதே மாதிரி டே 2ல் வந்து டெக்னிக்ஸ் வேறு. அதே மாதிரி டே 2ல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங்கோட கிளாஸஸும் இருந்துச்சு. அவங்க வந்து இன்னொரு மேம் வந்திருந்தாங்க. அவங்களோட லிங்க்கும் அவங்களோட இன்ஸ்டா ஐடி கூட நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அவங்க வந்து எப்படி வந்து ஈஸியான வேல எப்படி வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ எப்படி வேர் பண்ணலாம், அது வந்து 2 வகையாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்று வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி எடுக்க சொல்லி நம்ம வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து எப்படி வந்து கிளைண்ட் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் டேப் வச்சு அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஈஸியாக இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் ப்ராப்பராக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில டெக்னிக்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த அன்றைக்கே நான் வந்து வீட்டில் வந்து பண்ணி பார்த்தேன். என்கிட்ட அந்த ப்ராடக்ட், அந்த அயன் பாக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்ததுனால நான் வீட்டில் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு டே ப்ரீ-ப்ளீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டப்போ எந்த சாரியில் பண்ணனோ அதே சாரியில் நான் வந்து ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு. நான் அதோட வீடியோவையும் நான் உங்களுக்கு சைடில் போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் யாருக்காச்சும் ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணணும், சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃபரில் வந்து 199க்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் இல்லை ப்ரீ-ப்ளீட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாரீ எப்படி வேர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக நம்ம வந்து டெக்னிக்காக வேர் பண்ணி இப்போ அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா எப்படி வந்து அவங்கள வந்து ஸ்லிம்மாக காமிக்கிறது, எப்படி வந்து ரொம்ப ஷேப்பியாக காமிக்கிறது, அது மாதிரிலாம் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டே 2 வந்து டே 3 வந்து நாங்கள் வீட்டில் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு மேம் வந்து டேக் பண்ண சொன்னாங்க எங்களை இன்ஸ்டாவில். அதுவும் நான் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டா பேஜையும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து எல்லோரும் எப்படி வந்து யூடியூப்பை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து எனக்கு இன்ஸ்டாலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு புக்கிங் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குமே ப்ரைடல் புக்கிங்க்குமே கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுங்க. மேக்கப் புக்கிங் ஒரு ப்ரைடல் புக்கிங் சொல்லி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கோயிங் டு கெட் மேரிட் அது மாதிரி ஏதாச்சும் ஐடியா பிளான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் யாருக்காச்சும் ஷீமா மேக் ஓவரில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது, இல்லை மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூடியூப்பில் நிறையா வாட்டி நான் தேடினப்போ ஷீமா மேக் ஓவரோட அந்த ஒரு இது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, ரிவ்யூ கிடைக்கவே இல்லை. ஆனால் அவங்களோட வீடியோஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ், அவங்களோட வீடியோஸ் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஆகிட்டோம், அவங்க எங்களோட மென்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்சதை நான் வந்து ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அது உங்களுக்கு பண்ணுறேன். இன்கேஸ் வேறு என்னென்னலாம் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ஐடியாஸும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். என்னால் அது முடிஞ்சிச்சுன்னா பண்ண முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா கிளிப்ஸுமே நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இதான் நம்ம டே 2 அண்ட் டே 3 டே 1 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். யாருக்காச்சும் பார்க்கலைன்னா நீங்கள் வந்து பார்த்துருங்க. அப்புறம் டே 1 வீடியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.